கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு வந்து ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் சார்? கன்னி என்பது பச்சை பசேர்னு பார்க்க அழகாக இருப்பது தான் கன்னி. பச்சை பசேர்னு பார்க்க அழகாக யார் இருப்பாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மா இருக்கும். அப்போ மதுரை மீனாட்சி அம்மனுடைய உருவச்சிலை மரகதத்தால் ஆனது. அம்மாவை வழிபட்டோம்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரும். மரகத லிங்கம் எங்கெங்கே இருக்கோ அதில் வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். கன்னியா லக்னத்தில் லான்னு போட்டிருப்பாங்க. அந்த லாக்குடைய புதன் ஆட்சி பெற்றிருப்பார். அப்படி புதன் ஆட்சி பெற்றிருந்தால் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க, வாழ்க்கையில் வெற்றிக்கு வருவாங்க. 9, 10, 11 புதன் இருந்து கன்னியா லக்னத்தில் இருக்கலாம், 9, 10, 11 இருக்கலாம். அப்படி இருந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்கணும். லக்னத்தை பார்க்கணும், இல்லைன்னா 9 பார்க்கணும், 10 பார்க்கணும், 11 பார்க்கணும். அப்படி குரு பார்த்துருக்கணும், அல்லது குருவினுடைய காலில் அமர்ந்திருக்கணும் புதன் பகவான். அப்படி அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சொந்தமாக சம்பாரித்து முன்னுக்கு வருவாங்க. அதுலேயும் சந்திரன் கூட சேர்ந்து தான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புதன் சந்திரன் அவங்க பேசுனாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக பேசுவாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் இந்த புதன் கூட அல்லது சந்திரன் கூட ராகுவோ கேதுவோ சனி பகவானும் கூடி இல்லைன்னா அவங்க காலில் உட்காந்துருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாபங்கள் வர்றதில்ல, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரலாம். இவங்க பூரா அவங்க பிறந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் புதன்கிழமை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு பெறும்.